அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரவுண்ட் 1 வேகன்சி பொசிஷன் விட்டுருக்காங்க. எல்லாருடைய ப்ரொவிஷனல் லிஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஜென்ரல் அகாடமிக் எல்லாரும் விட்டுருக்காங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ரவுண்ட் 1 ரிசல்ட்டு ப்ளஸ் ரவுண்ட் 1க்கு அப்புறம் வேகன்சி பொசிஷன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வேகன்சி பொசிஷன். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரவுண்ட் 2 ஃபில் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட் ரவுண்ட் 2 ஃபில் பண்ணும்போது இந்த வேகன்சி பொசிஷன் பார்க்காம அவங்களுடைய சாய்ஸ் வச்சிடறாங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. எஸ், இப்போ நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது மெயினான அப்டேட் என்னென்னா, ரவுண்ட் 1 ஓகே முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 2 ஷெடியூல் உங்களுக்கு தெரியும். இந்த ரவுண்ட் 2 ஷெடியூலில் மெயினாக அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் இது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஷெடியூல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஷெடியூலில் நமக்கு தெரியும் ரவுண்ட் 2 எந்த கேட்டகரி வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ரவுண்ட் 2 ஃபார் அகாடமிக் ஜென்ரல் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த ஜென்ரல் அகாடமிக்கில் ரவுண்ட் 2 171 135.75 கேட்டகரி வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி இது கரெக்டாக நீங்கள் இந்த டேட் பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் 3ஆம் தேதி டு 5ஆம் தேதி அந்த டேட்குள்ளே நீங்கள் 5 மணிக்கு 3ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அலாட்மெண்ட்டு 7ஆம் தேதி வரும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது மெயினாக ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை கிடையாது. டாப் காலேஜஸ்லாம் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜ் உட்பட அவங்க எடுத்துட்டாங்க. மோஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் அவங்க ஃபில் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போது நமக்கு ரவுண்ட் 2 ஒரு மிடில் லெவல் ஆஃப் காலேஜஸ் கிடைக்குது. அதை தாண்டி இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் என்னென்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஎஸ்சி வைக்கிறோம், இசி வைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஏஐடிஎஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 3 சாய்ஸ் வச்சுட்டு அடுத்து எனக்கு ஒரு ஆப்ஷனாக நான் ட்ரிபிள் வைக்கிறேன் போது ஒரு காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 4த்தையும் லைனாக வச்சுறாங்க. ஸோ அப்படி வைக்காதீங்க. இப்போ நீங்கள் சிஎஸ்சி வைக்கிறீங்க, இசி வைக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட சாய்ஸ் சிஎஸ்சி, இசி, ஏஐடிஎஸ் அப்படி வைக்கிறீங்கன்னா அடுத்து இப்போ எனக்கு 4th ஆப்ஷனாக தான் ட்ரிபிள் இருக்குது. ஆனால் எனக்கு அதில் ஒரு எக்ஸ்ட்ரா சாய்ஸ் தான் வைக்கிறேன் அப்படின்னும் போது அது லாஸ்ட்டாக ஒரு 50வது இடத்துலையோ அடுத்து ஒரு 50வது இடத்துக்கு மேலே நீங்கள் ட்ரிபிள் தனியாக வைங்க. அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லாத கோர்சஸ் ஒரு பை சான்ஸ் வைக்கிறேன் சார் அப்படின்ற கோர்ஸை லாஸ்ட்டாக வைங்க. ஃபஸ்ட்டு உங்களோட இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கான ப்ரையாரிட்டி காலேஜஸ், ப்ரையாரிட்டி கோர்சஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். அதே காலேஜில் நீங்கள் ட்ரிபிள் வைக்கிறீங்க அப்படின்னும் போது அதை லாஸ்ட்டாக வைங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஸோ அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சார் இல்லை சார் நான் அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் படிக்கிறேன்றது அது உங்கள் விருப்பம். ஸோ மெயினாக இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பு பண்ணுறது அதுதான். அதே மாதிரி நிறைய பேர் அந்த ப்ராப்பரான காலேஜோடைய வேகன்சி பொசிஷன் பார்க்காம பண்ணுறீங்க. அது வேகன்சி பொசிஷனை பார்க்காம தயவு செய்து நீங்கள் 7.5 ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, அகாடமிக் ஜென்ரலாக இருந்தாலும் சரி, வேகன்சி பொசிஷனை பாருங்கள். 7.5 கவர்மெண்ட் கோட்டா, 7.5 அகாடமிக், இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு லாகின் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அந்த லாகின் பண்ணி போகும்போது உங்களுக்கு என்ன காமிக்கணும், உங்களுடைய கம்யூனிட்டிக்கான வேக்கன்ட் காமிக்கும். ஓசியாக இருந்தால் ஓசி மட்டும் தான் காமிக்கும், ஓப்பன் கேட்டகரி காமிக்கும். பிசியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஓசி காமிக்கும், பிசியும் காமிக்கும். இப்போ எம்பிசியாக இருந்தால் ஓசி காமிக்கும், எம்பிசி காமிக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும். அப்போ அதை மட்டுமே அங்கே ஷோ ஆகும். அதில் சீட்டு 1 இருக்கா, 2 இருக்கா, இல்லை 10, 15 இருக்கா, இல்லை 0 ஆகிடுச்சான்றது அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து, இதில் பேஜஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரிண்ட் எடுத்து அதை ஒரு முறைக்கு 2 முறை உட்காந்து கோத்ரூ பண்ணி ஒரு 50 சாய்ஸ் மேலேயாவது போடுங்க. சாய்ஸ் கம்மியாக போடாதீங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் இருக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து தேர்ட் ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட் இன்னும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சாய்ஸஸ் என்ன கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு 80+ சாய்ஸஸ் போடுங்க. தாராளமாக ஒரு 100 சாய்ஸ் கூட போடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அது போடும்போது இப்போ லாஸ்ட் டைம் ரவுண்ட் 1 ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி தான் போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா ட்ரிபிள் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலாக அவங்க சூஸ் பண்ணது சிஎஸ்சி இல்லை இசி தான் அவங்க சூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த காலேஜில் ட்ரிபிள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காலேஜ் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜ், ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துங்களா. ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நம்ம ஒரு எம்ஐடியில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்ஐடியில் இப்போ சிஎஸ்சி போடுறாங்க, இசி போடுறாங்க. சார் எனக்கு அது வேணாம் சார், நான் ட்ரிபிள் வேணாம் சார் எம்ஐடியில் அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துல விட்டுணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எம்ஐடியில் ட்ரிபிளையும் போட்டுறாங்க. ஆனால் அது கிடைச்சிடும். ஸோ அவங்க எதிர்பார்க்குற அந்த கோர்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. அவங்க மாற்றி போட்டாங்க, அவங்க திடீர்னு கிடைச்சிருச்சு. அப்புறம் அந்த கோர்ஸ் கிடைச்சிருச்சு, அந்த காலேஜ் நல்ல காலேஜா கெட்ட காலேஜ்னு அப்புறம் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தயவு செய்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை உடனே லாக் பண்ணாமல் அதை பிரிண்ட் எடுத்து மறுபடியும் ஆர்டர் என்ன மாற்றலாமா, என்ன பண்ணலான்றது பிளான் பண்ணி பண்ணுங்கள். மெயினாக டிஎன்இஏ கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நீங்கள் உங்களுடைய அடுத்த 4 வருஷம் லைஃப், அடுத்த 4 வருஷத்தை தாண்டி அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ உங்கள் லைஃப் அதை தான் டிட்டர்மின் பண்ண போகுது. இங்கே எடுக்கிற கோர்ஸ், இங்கே எடுக்கிற காலேஜ் ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள், கைடன்ஸ் கரெக்டாக கேளுங்க. அதை தாண்டி உங்களுக்கு எதனா டவுட் இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து உங்களுடைய அந்த சாய்ஸ் ஃபில் பண்ண பிடிஎஃப் ஒரு முறை அனுப்புங்க. அது
ஆர்டர் ஏன்னா மாற்றலாமா, ஏன்னா ஐடியா வேணுமா இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. ஏன்னா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட் தான் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கைடன்ஸ் ப்ராப்பராக இருக்காது. ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக வேகன்சி பொசிஷன் ஃபுல்லாக இருக்கும். அவன் கேட்குற காலேஜ், ஏன்னா அவன் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், கேட்குற காலேஜ் கிடைச்சிடும். ஸோ கட் ஆஃப் கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் அது கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி டாப் காலேஜஸ் ப்ரையாரிட்டி கொடுங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு சார் இது கொஞ்சம் ஓகேவா பாருங்கள், இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டவுட் இருந்தால் கேளுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட் வேகன்சி பொசிஷனை பார்க்காம போகாதீங்க. வேகன்சி பொசிஷனை பார்க்காம நீங்கள் வந்து ஃபில் பண்ணாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, நிறைய ஆர்டர் கொடுங்க, சாய்ஸ் நிறைய கொடுங்க. நீங்கள் விருப்பப்படுற ஒரு 10 சாய்ஸ் தான் கொடுப்பான் நிறைய பேர், அதில் கிடைக்காம போய்டும், அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக அப்புறம் கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக படக்கூடிய டாப் காலேஜஸ் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுங்கள். அதை மெயினாக வச்சுக்கோங்க. டவுட் இருந்தால் பட்சத்தில் தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.